ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம காடு சீரிஸோட அடுத்த பாகத்தை பார்த்துடலாம். அந்த டாக்டரின் பதிலை தொடர்ந்து சிவகுமாரும் நட்ராஜும் திகைப்போடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். டாக்டரோ அலட்சியமாக ஸ்டெத்தஸ்கோப்பை தூர வைத்துவிட்டு எக்ஸ்ரே போர்டின் சுவிட்சை அணைத்து எக்ஸ்ரே ஃபிலிமை அதிலிருந்து விடுவித்து எடுத்து உரைக்குள் போட்டு புறப்படுங்கள் என்பது போல சிவகுமாரை பார்த்தார். சிவகுமாரிடம் அந்த நிலையிலும் ஒரு சிரிப்பு. என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, நீங்கள் நிஜமான டாக்டரா இல்லை டூப்ளிகேட்டான்னு யோசிக்கிறேன். எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க. ஐ டோன்ட் கேர். டாக்டர் சார், நான் ஒன்றும் தெருவில் போகிற ஒரு சராசரி குடிமகன் கிடையாது. ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். டூ யூ நோ மை பவர்? உங்கள் பவர், என்னோட பவர் எல்லாத்தையும் விட அந்த மலைவனம் என் வரையில் ரொம்ப பவர்ஃபுல் மிஸ்டர் ஆஃபீஸர். எல்லாம் சுத்த ஹம்பக்கு. இது விஞ்ஞான உலகம். நேச்சுரல் பவரை கடந்து ஒரு பவரு எங்கேயும் இல்லை. இன்ஃபேக்ட் அந்த வனத்தில் நான் கிரிமினல் பவரை தான் பார்க்குறேன். இந்த டிவைன் பவருங்கிற வார்த்தையை ஒரு மீனிங்லெஸ் வேர்ட். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சாமி, நாம் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என் பிரதருக்கு ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஆட்சேபனை இல்லை. ஆனால் என்னை விட அந்த எல்லப்பை ரொம்ப ஃபாஸ்ட். அவர்கிட்ட இருக்கிற ஆயிலும் மூலிகையும் தான் வேகமாக குணமாக காரணம். நீங்கள் அங்கேயே இருக்கிறதால உங்களுக்கு சௌகரியம். என்ன சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் எதுக்கு இங்கே டிஸ்பென்சரி வச்சுருக்கீங்க? நான் தான் சொன்னேனே, நான் காலி பண்ணிட்டு போக போகிறேன்னு. சரி, அந்த எல்லப்பங்கிற தானுமாலை வைத்தியன் என் தம்பி விஷயத்தில் சொதப்பிட்டா சான்ஸே இல்லை. நான் இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அனுப்புகிறேன். நீங்கள் அவங்ககிட்டயே காட்டுங்க. அவன் கொடுக்குற மருந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கொடுக்கலாமே. அது தொழில் ரகசியமாம், வழி வழியாக வர்ற விஷயமாம். அதை எதுலேயும் எழுதி வைக்கக்கூடாதான். எழுதினாலோ ரத்த சம்மந்தம் இல்லாத யாருக்காவது சொல்லித்தர முயன்றாலோ அவங்க வனதேவதை கோபத்துக்கு ஆளாகி 9 நாளில் இறந்து போயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவங்கக்கிட்ட இருக்குது. தந்திரமாக நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்துருக்கலாமே. அப்படி நான் செய்யலைன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ செஞ்சிங்களா? செஞ்சேன். ஒரு பேஷண்ட்டுக்கு எல்லப்பன் தடவின ஆயிலையும் 10 போட்ட மூலிகையும் நான் அந்த பேஷண்ட்கிட்ட இருந்து எடுத்து ஒரு லேபில் கொடுத்து அதோட கண்டென்ட்டை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் அப்படி நடந்துக்கிட்ட நாள்லேருந்து விஷஜுரத்தில் விழுந்து பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். டாக்டரான நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு உங்களுக்கு முயற்சியை கண்டினியூ பண்ண வேண்டியது தானே? எனக்கு என் நினைவே தவறிடுச்சு. நான் எப்படி நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நடந்துக்க முடியும்? என்ன டாக்டர், நான் எப்படி கேட்டாலும் ஒரு பதிலை ரெடியாக வச்சுருக்கீங்களே. இருக்கிறத சொல்கிறேன் ஆஃபீஸர். சரி, உங்ககிட்ட பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணால் போதும். அந்த எல்லப்பன் ட்ரீட்மெண்ட் எப்படிப்பட்டதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த காட்டுக்குள்ளே நான் எவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதில் இதுவும் சேரட்டும். ஆனால் ஒன்று, அங்கே ஒரு புண்ணாக்கும் இல்லைங்கிற உண்மை உங்களுக்கு தெரிகிற நாள் தூரத்தில் இல்லை. வரேன் என்ற சிவகுமார் முதலுதவி சிகிச்சை முடியவும் நடராஜை அழைத்து கொண்டு புறப்பட்டு வர அவர் வெளியில் வந்தார். வெளியில் காரில் வள்ளியம்மை ஏசியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். இருவரும் திரும்பி வந்த காரில் ஏறுவதை பார்த்து திகைத்தாள். காரும் புறப்பட்டது. என்னாச்சுங்க? இப்போ என்ன எதுவும் கேட்காத வள்ளியம்மை. நடராஜுக்கு மலையில் நம்ம இடத்துலையே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முடிவுக்கு தான் வந்திருக்கேன். உன்னோட கர்ப்பத்தை இப்போ ஒரு லேடி டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே நாம் கிளம்பணும். மதியம் 1 மணிக்குள்ளே நாம் போயாகணும். என்கொயரிக்காக ஆஃபீஸர்ஸ் வந்துடுவாங்க. அவங்க வரும்போது நான் அங்கே இருக்கணும். பேச்சோடு பேச்சாக வேகம் எடுத்தது கார். ஒரு லேடி டாக்டரின் டிஸ்பென்சரி முன்னால் தேங்கி நின்றது. சிவகுமாரும் வள்ளியம்மையும் இறங்கி உள்ளே சென்றனர். நட்ராஜ் அந்த இடைவெளியில் தன் அசிஸ்டன்ட் திலீப்புக்கு ஃபோன் செய்தான். குரு, ரொம்ப நேரமாக உங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. என்னாச்சு குரு? அது ஒரு பெரிய கதை திலீப். ஆமாம், நீ புறப்பட்டு வரேன்னு சொன்னியே, ஏன் வரல? வந்துகிட்டே இருக்கோம். இப்போ கூட அந்த தானுமலை வனப்பகுதி போர்டு கிட்ட தான் காரை நிறுத்தியிருக்கோம். காரை நிறுத்திட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வெரி குட். எனக்கு நேற்று நைட் அந்த காட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நான் இந்த பக்கம் டவுனில் இருக்கேன். ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ போய் அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இரு. கோவிந்துங்கிற வாட்சர் இருப்பான். என் பேர் சொல். உன்னை பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான். வெயிட் பண்ணி வந்துடுறேன். வைதபாய் குரு, நான் கூட ரேகாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அடப்பாவி, அவ எதுக்கும் கூட? அவளுக்கு யாரோ அந்த மலைக்காட்டை பற்றி பெருசாக சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு நானும் வரேன்னு சொன்னான். அவங்க பேரண்ட்ஸ் எதுவும் சொல்லையா? டாக்குமெண்ட்ரி அசைன்மெண்ட்னு சொல்லி சமாளிச்சிட்டோம். அங்கே ஒரு மரத்து இலை கூட ரொம்ப விசேஷமாமே. அதை எப்படியாவது கொண்டு வாங்கன்னு ரேகாவோட பாட்டி சொல்லி அனுப்பியிருக்காங்க. திலீப், அது சாதாரண மலை இல்லை. உலகத்தோட கிரிமினல்ஸ் அவ்வளோ பேர் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அங்கே கால் வச்சதுலேருந்து இந்த செகண்ட் வரை ரொம்பவே குழம்பி போயிருக்கோன்னா பார்த்துக்கியேன். ரைட் குரு, நம்ம எல்லாத்தையும் நேரில் பேசுவோம். நீங்கள் வாங்க, நாங்கள் போயிட்டுருக்கோம். உங்கள் கண் எதிரில் எதை பார்த்தாலும் கார்லேருந்து இறங்கிடாத. நேராக ரேஞ்சர் ஆஃபீஸ் கிட்ட போய் தான் நிற்கணும். நடராஜ் எத்திரித்து முடிந்த நிலையில் செல்லை முடக்கினான். இளம் விடத்தில் சுரீர் என்ற வழி எடுத்தது. அதுவரை அடங்கியிருந்த வழி அதிகமாக போது இருந்தது. உள்ளே சென்ற சிவகுமார் வள்ளியம்மையும் சில நிமிடங்கள் சென்ற நிலையில் வெளியே வந்தனர். வள்ளியம்மை முகத்தில் பூரிப்பு நன்றாக தெரிந்தது. அதுவே அவளது கர்ப்பம் உண்மைதான் என்பதை உணர்த்திவிட்டது. சிவகுமாரிடமும் ஒரு சந்தோஷமான நிலை.
இருவரும் காரில் ஏறிட வள்ளியம்மை திரும்பி நட்ராஜை பார்த்து கட்டை விரலை உயர்த்தி காட்டினாள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றான் அவனும். என் நம்பிக்கை வீண் போகல நட்ராஜ். ஒரு தற்செயல் விஷயத்த நீங்களும் அந்த மலையோட முடிச்சு போடாதீங்க. நான் போடலை. அதே நேரம் நீங்களும் நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் நடம் பிடிக்காம ஓப்பன் மைண்டோட இருங்க. பிரதர், அந்நியார் சொல்கிறது காதில் விழுந்துச்சா? ஏன் விழாம? ஒன்று மட்டும் நிச்சயம், என் கெரியரில் இதுதான் சவாலான காலம். இங்கே எனக்கு மட்டும் என்ன, டோன்ட் வரி பிரதர். இந்த காடை நாமளான்னு பார்த்துருவோம். கொஞ்சம் சீக்கிரம் போ, எனக்கு வலி உயிர் போகுது. நட்ராஜ் முகம் சிறுங்க. அந்த காரம் எதிரில் தெரிந்த அந்த தானுமானவனின் முக்கி வேகம் எடுத்தது. சோகமாக அமர்ந்திருந்தாள் வங்கி. செருமியபடியே வந்தாள் நீலி. வங்கியும் அவளை ஏறிட்டாள். வங்கியின் முகத்தில் வளையற்காரன் வராமல் ஏமாற்றிட்ட ஏமாற்றமும் தான் ஓட பார்த்த விஷயம் யாருக்காவது தெரிந்து விடுமோ என்கிற பயமும் ஒளிந்திருந்தது. என்ன பிள்ளை, காட்டு முனியை கண்ணில் பார்த்த மாதிரி மிரண்டு போய் பார்க்க? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? நீ இப்போ நம்ம கூட்டத்து பெண்ணே இல்லடி. மெய்யதில் நிறைய பேசுகிற. நீலியக்கா, என்னை வில்லாத. நான் மனசு நொந்து போய் கிடக்கேன். வில்லாதன்னா எப்படி? நீ நம்ம வனத்தை விட ஓட பார்த்துருக்க, அது மெய்தானே? அக்கா, அறவம்மா பேசாத. ஆமாம், உனக்கு யார் சொன்னா? யாரும் சொல்லலை. நானே நீ நடுநிசியில் போனதை பார்த்தேன். உன் பின்னாலேயே ரொம்ப தூரம் வந்தேன். என் காலில் முள்ளேறவும் உட்காந்துட்டேன். நீயும் தூரமாக போயிட்ட. நீலியை கேட்டு முடிக்கவும் வங்கி வசமாக மாட்டிக்கொண்டவள் போல திருத்திரவனை விழித்தாள். முடியாத. ஏன், உன் புத்தியில் அந்த சலனம்? வளையக்காரன் உன்னை வர சொல்லியிருந்தானா? இல்லைக்கா, உறவு நான் தான் அவரை வர சொல்லியிருந்தேன். அடிக்கல்லி. நான் கல்லி இல்லைக்கா. இப்போ நம்ம வனத்தில் தான் நிறைய கல்லணங்க திரியிறாங்க. என்னடி சொல்கிற? ஆமாக்கா, குடிசைக்குள்ளே வா காட்டுறேன். வங்கி நீலியை அழைத்து கொண்டு தான் குடிசைக்குள் நுழைந்தாள். உள்ளே ஒரு ஆலை போட்டு அடக்கம் செய்யலாம் என்னும் அளவிற்கு குதிர் போல பெரிய பானை ஒன்று. அதனுள் மலை பலாப்பழங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக பழங்கள் இருந்தன. அதில் ஒரு பழத்தை எடுத்தாள். அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கை அகலத்துக்கு அறுத்து எடுத்தப்பட்டு பின் திரும்ப மூடப்பட்டிருந்த பகுதியை மெல்ல வெளியே எடுத்தாள். உள்ளிருக்கும் கலைகளின் வளர்ச்சியை தெரிந்து கொள்ள அப்படி கீரியை எடுத்து பார்ப்பது சகஜம். அப்படி அவள் வெளியே எடுத்த பாகம் வழியே உள்ளே கையை விட்டாள். பின்பு வெளியே எடுத்தாள். கடையில் 1/2 கிலோ அளவுக்கு வாங்கும் மைதா பாக்கெட் போல ஒரு பாக்கெட். இத்தோட இந்த பாகம் முடியுது. அப்படியே அடுத்த பாகத்தையும் பார்த்துடலாம். அந்த பாக்கெட்டை பார்த்து நீலியிடம் திகைப்பு. வங்கி, இது என்ன பலாப்பழத்துக்குள்ள வழவழன்னு ஒரு பொட்டலம்? அம்புட்டும் போத சமாச்சாரம். போத சமாச்சாரமா? ஆமாம், என் மாமா தான் இதை இங்கே வச்சுருக்கான். கொஞ்ச நேரத்தில் இதை எடுத்துக்கிட்டு போய் லாரிலையும் வேன்லேயும் போட்டுடும். அப்பால் இது இந்த மலையை விட்டு போயிடும். உன் மாமன் ஏன் இப்படி செய்யுது? இதுக்கு பின்னால் யார்டி இருக்கா? அது எனக்கு தெரியாது. இந்த வீட்டில் இது மட்டும் இல்லை, என்னென்ன தெரியாத சமாச்சாரம் நிறைய இருக்குது. இரு காட்டுறேன். வங்கி வெளியே போய் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு வந்து உள்ளே வந்து மது பாட்டில்களையும் சிகரெட் பாக்கெட்டுகளையும் செல்ஃபோன்களையும் சீரிய அளவிலான போர்ட்டபிள் டிவி செட்டு என்று ஒவ்வொன்றாக காட்டினாள். நீலியின் முகம் அதை பார்த்து ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் மாறிப்போனது. உன் மாமன் போட்டி ஆயிட்டான். இது மட்டும் நம்ம மூப்பருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நீ சொல்லிட்டா நான் சொல்ல முடியாது. கிடந்து தவிக்கிறேன். அதனால் வளையக்காரன் கூட ஓட இருந்தேன். அடி போடி, அண்டை முடிஞ்சவளே. முதல்ல இதை எடுத்துக்கிட்டு எடுத்த இடத்துல வை. என் கூட அருவி பக்கம் வா. ஓடையில் ஐர மீன் மேயிற நேரம். அதை பிடிச்சி எடுத்துக்கிட்டு நாம் நம்ம காட்டு போலீஸ் ஐயாவை பார்த்த விஷயத்த சொல்லுவோம். இப்போ வந்திருக்கவர் ரொம்ப வேகமாக இருக்காரு. நீலியும் அவளுக்கு ஒரு வழியை காட்டியவளாக அந்த குடிசையை விட்டு வெளியே வந்தாள். எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு வந்த வங்கியிடம் ஒரு கனத்த மௌனம். என்னடி யோசிக்கிற? பயப்படுறியா? உறவு, பயந்தா நம்ம காடு நாசமாக போயிடும். இது கோயில்டி. இல்லை, நான் என் மாமன்கிட்ட முதல்ல பேசி பார்க்குறேன். போலீஸ்கிட்டலாம் போனால் வேணாம் நீலிக்கா. அப்போ மூப்பரை பார்த்து அவர்கிட்டயாவது சொல்லுவோம். அக்கா, வங்கி இழுத்தாள். இதை பாருடி, இதுக்கெல்லாம் பயந்தா நீ காட்டை விட்டு ஓட பார்த்த. நீ இந்த வனத்தை பொட்டச்சு கிடையாது. அந்த வளையக்காரன் ஒரு அன்னாடம். பட்டணத்தில் அன்னாடங்களும் பிச்சைக்காரங்களும் ஒன்று எங்கள் வீட்டு பெருசுங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவன் ரேடியோ பெட்டியை பார்த்தலாம் இறங்குவேன்னா அவன் உன்னை கொண்டு போய் பெரும் பட்டணத்தில் விற்றுப்பிடுவான். அதுக்கு நம்ம மலைக்காட்டு எட்டிக்காய் எம்புட்டோ மேல் இல்லையா? ஐயோ, எம்புட்டு இருக்கா நீலியக்கா என்று வங்கி வாய்ப்பிழத்தாள். நமக்கெல்லாம் நம்ம காடு தான் சரி, நம்ம சாமி கைவிடாது அப்படின்னு நீ சொல்கிற. ஆனால் இந்த மாமனை அது கைவிட்டுருச்சு. 2 நாளில் அது என் கழுத்தில் தாலியை கட்ட போகுது. இது கூட சேர்ந்து எப்படிக்கா நான் வாழ முடியும்? கண்ணை தள்ளி விட்டுட்டு கலங்கிறத விடு. ஆனால் ஒன்று, இதை இப்படியே விடக்கூடாது. யோசிக்க எங்கே நேரம் இருக்குது? 2 நாளில் என் கழுத்தில் தாலி ஏறிடும். நீ அமைதியாரு, நான் அதை கண்காணித்து என்ன செய்யணுமோ செய்கிறேன். இருவருமே பேசிக்கொண்டே அருவிக்கரை நோக்கி நடந்தனர். கையில் ஒரு மண்பானையை எடுத்துக்கொண்டனர். அருவி நீர் ஒரு இடத்தில் தேங்கி பின் சலசலத்து ஓடும் தேங்கிய இடத்தில் ஐரைகள் நிறைய தெரியும். துண்டை விரித்தபடியே பிடிக்கலாம். ஜிலேபி கண்டைகளும் மூக்குத்தி கண்டைகளும் கூட அதிகமாகப்படும்.
குழம்பு வைத்து சாப்பிட்டால் ஆகாயத்தில் இருப்பதாக கருதப்படும் சொர்க்கம் அந்த குழம்பு சட்டிக்குள் வந்து விடுமாம். வன இலாக்கா அலுவலகம். தன் வாகனத்தில் சிவகுமார் வந்து இறங்கவும் அங்கே காத்திருந்த திலீப்பும் ரேகாவும் எழுந்து நின்று சிரித்தனர். வாப்பா நட்ராஜ், நீங்க வந்திருக்க விஷயத்த சொன்னா. அவன் இப்ப நடமாட முடியாத நிலையில இருக்கான், தெரியும் தானே? தெரியும் சார். ரைட், நீங்க குவார்ட்டர்ஸ்க்கு போய் பாருங்க. எங்க கோவிந்தன்? எங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன்னு போனாரு. திலீப் சொல்ல கோவிந்தன் டீயோட வர சரியாக இருந்தது. கோவிந்தா, இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஆமாம், என்கொயரி டீம் எப்போ வரதா சொன்னாங்க? சார், ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்க சார். நம்ம ஹெட்டு சென்னையிலேருந்து திருச்சிக்கு விமானத்தில் வந்து அங்கேருந்து காரில் வந்துட்டுருக்காரு. சேலம் ஆஃபீஸ்லேருந்து நாம் கேட்ட டீம் வந்துட்டுருக்கான் சார். கோவிந்தன் விளக்கம் திலீப்பை கேள்வி கேட்க வைத்தது. என்ன சார், வீரப்பனை பிடிக்க போகிற மாதேஸ்வரம் மலை காட்டில் ஒரு டீம் அலைஞ்ச மாதிரி இங்கேயும் ஒரு டீம் வருதா? ஆமாம் திலீப், எல்லாமே இங்கே அப்நார்மலாக இருக்குது. என் சர்வீஸில் இப்படி ஒரு மலை காட்டை நான் பார்த்ததே இல்லை. இங்கே ஒரு கிரிமினல் கூட்டமே தெரியுது. யார் சார்? வானத்து மனுஷங்களா? ஓ, உனக்கும் அவங்கள தெரியுமா? குருஜி ஃபோன் பண்ணும்போது சொன்னார். நடமாடுற மடம், வானத்து மனுஷங்க, மலையை விட்டு கீழே இறங்கா மலைவாசிங்கன்னு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் புதுசு இல்லை. ஆனால் நடக்கிற கற்பக மரம், இந்த வானத்து மனுஷங்க, இவங்க எல்லாமே கிரிமினல் சமாச்சாரம். இது ரெண்டில் ஒன்று பார்த்தே தீரணும். சார், இந்த வானத்து மனிதர்கள் பற்றி என் குரு என்கிட்ட சொன்ன பிறகு நான் நெட்டில் இந்த தானுமலைவனை பற்றி ஏதாவது நியூஸ் கிடைக்குதான்னு தேடி பார்த்தேன். உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட சர்வே டீம் டீட்டெயில்ஸ் கிடைச்சிது. அப்புறம் பொட்டானிக்கல் டீல்ஸும் நிறைய கிடைச்சிது. அதே போல் இந்த விருச்ச மரம், அதை நிலை பற்றியும் கூட செய்தி இருந்தது. இன்ஃபேக்ட் பிக்சர் வியூவையும் பார்க்க முடிஞ்சது. கூடவே இந்த மலை மேலே 1983 வருஷம் ஒரு விமானம் விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த விஷயம் எனக்கு தெரியுமே. அந்த விபத்தில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவங்க மொத்தம் 18 பேர் சார். அவ்வளோ பேரும் இந்த உலகத்தோட விஞ்ஞானிகள். அதாவது அமெரிக்கா, சீனா, ஆஃப்ரிக்கா, ஜப்பான் எல்லா நாட்டு விஞ்ஞானிகளும் அதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியுமே திலீப். அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியுமா சார்? இது என்ன கேள்வி திலீப்? அவங்க அந்த விபத்தில் எரிஞ்சு சாம்பிளாக இருப்பாங்கன்னு சொல்ல தான் வேணுமா? இல்லை சார், அதுலேயும் 18 பேர், இந்த வானத்து மனுஷங்களும் 18 பேர். ஒரு வேளை அபூர்வமாக தப்பியிருக்கலாம் இல்லையா? திலீப் கேட்ட கேள்வி சிவகுமாரை முதன்முறையாக சற்று யோசிக்க வைத்தது. அதே வேகத்தில், நீ என்ன சொல்ல வர? அப்படி தப்பிச்சவங்க தான் இந்த வானத்து மனுஷங்கன்னு சொல்ல வரியா? ஏன் சார் இருக்கக்கூடாது? முட்டாள் மாதிரி பேசாத. உன் யோகப்படி அவங்க தப்பிச்சதாவே இருக்கட்டும். விபத்து நடந்தது 1983. இப்போ நடக்கிறது 2013. இடையில 30 வருஷங்கள் ஓடி போச்சு. இந்த 30 வருஷங்கள் அவங்க அவங்க அவங்களோட நாட்டுக்கு போகாம இந்த மலைக்காட்டில் வசிக்கிறாங்களாக்கும். இது உனக்கு ஒரு முட்டாள்தனமான எண்ணமா தோணல? சார், அந்த 1983 இருந்து தான் வானத்து மனிதர்கள் பற்றி சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. விமானத்துல இருந்து விழுந்தவங்கன்றதால மலை ஜனங்கள் வானத்து மனுஷங்கன்னு அவங்கள கூப்பிடுறாங்க. அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவங்க 18 பேரும் ஒரு பெரிய ஆராய்ச்சிக்காக சர்வதேச விஞ்ஞானிகள் கழகத்துக்கிட்ட எங்களுக்கு தனியா ஒரு காடு வேணும்னு கேட்டவங்க. அவங்க ஆராய்ச்சி பொருளே காடு தான். அப்படிப்பட்டவங்க தானுமலை வனத்தை விற்றபடி போவாங்களா? யோசிச்சு பாருங்க. சளைக்காமல் திலீப் சொன்ன பதில் இம்முறை சிவகுமாரை நிறைவே யோசிக்க வைத்தது. சரி திலீப், நீ போய் ரெஸ்ட் எடு. இன்னைக்கு ராத்திரி நாம நிறைய பேச வேண்டியிருக்கு. அப்ப மேற்கொண்டு பேசலாம் என்றார். கோவிந்தனும் முதல்வரையாக திலீப்பை ஆச்சரிய மிகுதியோடு பார்த்தான். அதுவரை அமைதியாக உடன் இருந்த ரேகா, திலீப், நெட்ல பெருசா அலசிருக்க என்றாள். ரேகா, நான் இன்னும் நிறைய விஷயத்துல சொல்லல. அதை சொன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும் என்றபடியே கோவிந்தனுடன் அவர்கள் நடந்தனர். இத்தோட இந்த பாகம் முடியுது. மீண்டும் அடுத்த பாகத்தை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.